நீங்கள் மீம் கிரியேட்டர் ஆகணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் மீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மீம்ஸ் டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி எடிட் பண்ணுறது, அதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ அப் டு எண்ட் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனல் வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மீம்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், மீம்ஸ் டெம்ப்ளேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மீம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் இருக்குது, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதனா மீம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற இமேஜஸ், உங்ககிட்ட இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் வச்சு நீங்கள் வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் அப்லோட் பண்ண மீம்ஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக உங்களோட ஃபோனுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த இமேஜை நீங்கள் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா எதனா டெக்ஸ்ட் எதனா கொடுக்கறனாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் எதனா சேஞ்ச் பண்ணணும், இல்லை இமேஜ் எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இமேஜும் உங்களோட லோகோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இந்த இமேஜை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனில் ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணுமோ ஸோ எடிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாஸில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ஃப்ரீன்றதுனால ஒரு சில ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் மெனு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நிறைய ஃபன் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணதாக இருந்தீங்கன்னா இந்த ஃபன் வீடியோஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற மீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த மீம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து மீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் மீம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்லேயும் ஒரு மீம் வந்து கிரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்களும் மீம் கிரியேட் ஆகலாம். ஸோ இந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா புது மீம்ஸ் எதனா அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா கீழே இருக்க நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனாக அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.